பாடி மாஸ் இண்டெக்ஸ் 23க்கும் மேல் உள்ள ஒவ்வொரு இந்தியரையும் சர்க்கரை நோய் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் கேர் எக்ஸலன்ஸ் ஆஃப் த யுனைடெட் கிங்டம் பரிந்துரைப்பதாக எத்னிக் ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியா ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாடி மாஸ் இண்டெக்ஸ் எ பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் ஏஷியன் இண்டியன்ஸ் அண்ட் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் தெரிவிக்கிறது. சர்க்கரை நோய் உலகின் தலைநகரமாக இந்தியா விளங்குவதாகவும் நாம் அறிகிறோம். ஏன் இந்த நிலை? நமது உடலின் பல்வேறு இயக்கங்களுக்கு தேவைப்படும் சக்தியை விட அதிகமான சக்தி உணவின் மூலம் கிடைத்தால் அச்சக்தி கொழுப்பாகவும் கிளைக்கோஜனாகவும் சேமிக்கப்படுகிறது. அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சேர்ந்தால் அது உடலின் பல்வேறு உறுப்புகளில் படிகிறது. அதை எக்டோபிக் ஃபேட் எனலாம். உதாரணமாக, தசை செல்லுக்குள் அதிகப்படியான கொழுப்பு மைட்டோகாண்ட்ரியாவின் வேலை செய்யும் திறனை குறைக்கும். இன்சுலின் என்னும் சாவியை போட்டு திறக்கப்பட வேண்டிய வாசல்கள் எல்லாவற்றையும் கொழுப்பு அடைத்து கொண்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் செல்களுக்குள் செல்ல முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கும். உடனே சர்க்கரை வியாதி என முத்திரை குத்தப்பட்டு வாழ்நாள் முழுக்க மாத்திரை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இந்தியரும் தமது உடல் எடையை குறைத்து வயதுக்கு ஏற்ற உடல் எடையை சீராக வைத்து, குறிப்பாக பாடி மாஸ் இண்டெக்ஸை 23க்கு கீழே கொண்டு வந்தால் சர்க்கரை வியாதியிலிருந்து மீள முடியும் என்பது சமீபகாலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இந்தியரும் சுயநலத்தோடு செயல்பட்டு உடல் எடையை சீராக்கி சர்க்கரை வியாதியிலிருந்து மீண்டுவிட்டால் இந்தியா சர்க்கரை நோய் உலகின் தலைநகரம் எனும் அவப்பெயரை அகற்றலாம் அல்லவா? உங்களின் சிந்தனைக்கு.